ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கின்றக்கா எப்பயும் போல் நானே சாங்கு இந்த லிரிக்ஸுக்கான எஃபெக்ட்டும் நானே ஆட் பண்ணிட்டேன். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட்டும் கொடுத்துட்டேன். இதுக்கடுத்து இந்த மாதிரி அங்கங்கே எம்டியாக வந்து பீட் மார்க் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து மறுபடியும் டெம்ப்ளேட் அடுத்து எம்டிஆ பீட் மார்க்கு. ஸோ மறுபடியும் டெம்ப்ளேட். ஸோ இந்த மாதிரி தான் வீடியோ ஃபுல்லாகவே கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டியது இந்த எம்டிஆருக்கு பதிலாக பீட் மார்க், அதாவது இந்த குரூப் போக மீது அந்த எம்டிஆருக்கு பீட் மார்க்கில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிறேன், இமேஜை ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதவே உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரியே நீங்களும் இந்த ஃபஸ்ட் இருக்க அந்த குரூப்லாம் போக அடுத்து இந்த எம்டிஆர் பீட் மார்க்கில் உங்களோட இமேஜ் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இதே மாதிரி அடுத்த குரூப் போக அடுத்த இமேஜ் ஸோ இந்த மாதிரி வெறும் 3 இமேஜ் மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த 3 இமேஜ் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த 3 இமேஜுமே ஃபஸ்ட்டு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சிருவோம். அதுக்கடுத்து இந்த மீது இருக்க குரூப்பில் எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ண நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த இமேஜஸ்லாம் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேகஃபைட் ப்ரீசெட்டுக்கு பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த ஒரே ஒரு எஃபெக்ட்டை தான் நம்ம இருக்க 3 இமேஜ்லையுமே ஆட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஒரு இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணாமல் நம்ம அந்த லேயரோட தான் காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை ஜஸ்ட் டச் பண்ணினா இதில் 4வது பார்த்தீங்கன்னா காப்பி லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்துட்டாலே போதும், அந்த இமேஜோட எல்லாமே காப்பி ஆயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக நம்பர்னா இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க அந்த மேலாப்பில் ஆட் பண்ணிக்க அந்த 3 இமேஜ் இருப்பதில் அந்த குரூப் போக மீது இருக்க அந்த 3 இமேஜ். ஸோ அந்த 3 இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஆரோ மார்க் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கு டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக நமக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் மட்டும் ஆட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் மட்டும் ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ அப்படியே மூவ் பண்ணி அடுத்த இமேஜ். ஸோ அந்த இமேஜ் டச் பண்ணி அதே மாதிரி டூப்ளிகேட். ஸோ இப்போ நீங்கள் சும்மா அந்த லாஸ்ட் இருக்க பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஒன் டைம் மட்டும் ஆஃப் பண்ணாலே போதும். அதுக்கடுத்த இமேஜ் டச் பண்ணி அதே மாதிரி டூப்ளிகேட். ஸோ அதே மாதிரி கீழே இருக்க அந்த பேஸ்ட் லேயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம அந்த இமேஜஸ் எல்லாத்துக்குமே எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி நமக்கு மீத இருக்குது இந்த முன்னாடி இருக்க குரூப்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த குரூப்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல 3 குரூப் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணுங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணும் இந்த மாதிரி நமக்கு ஒரு லேயர் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த லேயரோட எண்டுக்கு போயிருங்க. போயிட்டு அந்த டைம்லைன் மேலே ஜஸ்ட் டச் பண்ணாலே பீட் மார்க் விழுந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு பீட் மார்க்கை வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ அந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அடுத்து இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிறோம் உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க ஒரு ஆரோ மார்க் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணால் அடுத்த பீட் மார்க்குக்கு வந்து போயிடும். போனதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க இதில் 4வது ஒரு சிம்பிள் வந்து இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போது ஈஸியாக வந்து கட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டுட்டு வந்துருங்க. கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது அந்த இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த எஃபெக்ட் அப்படின்றதுல போயிட்டு இந்த இடத்துல ஆட் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இதில் போய் இந்த மேலே இருக்க சர்ச் பாரில் டைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த எஃபெக்ட்டை ஜஸ்ட் நீங்கள் ஆட் மட்டும் பண்ணிக்கோங்க. வேறு எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அப்படியே கொஞ்சம் பேக் வந்துட்டு இந்த புள்ளி சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த லேயரோட புள்ளி மாதிரி காட்டுதா. ஸோ அந்த புள்ளியை பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அதோட சைஸ் வந்து கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு சென்டராக மட்டும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த லேயரை அப்படியே காப்பி பண்ணி மீத இருக்க 2லையுமே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த லேயரை டச் பண்ணி அப்படியே இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் இருக்க லேயரில் மட்டும் தான் மாற்றிருக்கோம். ஸோ இதே மாதிரி அடுத்த லேயர். ஸோ அடுத்த லேயரை டச் பண்ணி அதே மாதிரி அந்த எடிட் குரூப். ஸோ இதுலேயும் போயிட்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் ஒரு பீட் மார்க்கை வச்சுருங்க. வச்சுட்டு கரெக்டாக அந்த இமேஜோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணால் நாம காப்பி பண்ணதை அப்படி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் சிம்பிளை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும், பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டுட்டு வந்தாலே போதும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு இந்த மாதிரி இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நம்ம 2 லேயரில் மாற்றி முடிச்சாச்சு. இனி மீத இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு லேயர் தான். ஸோ அந்த லேயரை டச் பண்ணி அதே மாதிரி எடிட் குரூப். ஸோ அந்த இமேஜோட லாஸ்ட்டில் போய் ஒரு பீட் மார்க். ஸோ இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணி வச்சிருக்குது. ஸோ அதை டூப்ளிகேட் டச் பண்ணி கீழே இருக்க பேஸ்ட் லேயரை கொடுத்துட்டு அப்படி இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டுட்டு வந்துருங்க. ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இந்த 3 இதுலையுமே மாற்றி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி தான் அடுத்து மீத இருக்க எல்லா குரூப்லையும்
எல்லா குரூப்லையுமே வேறு இமேஜை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ ஒரு இதில் நான் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதே ஸ்டெப்பை வச்சு தான் மீத இருக்க எல்லாமே, அதாவது இந்த ஃபஸ்ட் இதில் மாற்ற போகிறீங்க, அதை அப்படியே காப்பி பண்ணி மீத இருக்க எல்லாத்துலையும் பேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே எப்படி மேக் பண்ண நான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.